5000 ஏரி கூடங்கள் புனரமைப்பு ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. வெளியீடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை. ஒரு விஜயில 1000 விஜய் வந்தா கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஒரு வருஷத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க, இந்த கடந்த இத்தனை ஆண்டு கால தேர்தல் அரசியல்ல வாக்குறுதி கொடுக்குறாங்க இல்லைங்களா, தேர்தல் நேரத்துல ஃபால்ஸ் என்று தப்பான தகவலை சொல்லி வாக்கு சேகரிச்சு ஆட்சிக்கு வந்தவங்க யாருமே தான் தப்பான வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு யாரும் கில்ட்டா நினைக்கவே இல்லை. சொன்னதை செய்யுங்கப்பா, சொல்றீங்கல்ல, வெக்கமா இல்ல. ஒரு நல்ல கட்சி ஆரம்பிச்சா கூட நம்ம அந்த கட்சியில இருந்துட்டோமே, வேற வழி இல்லையாங்கிறதுக்காக முட்டு கொடுத்து வர்ற நல்லவனையும் அவங்க முட்டாளாக்கி, நீங்க பார்த்துருப்பீங்க விஜயகாந்த் சார் எவ்வளவு கஷ்டமாக்கி அவரு அழிச்சிருவாங்க, வாழ்க்கையை அஸ்தமனம் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்ம ஊர்ல இப்ப நடக்குது. தனிப்பட்ட தாக்குதல், அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறது, அவருடைய தனிப்பட்ட வன்மத்தை சொல்றது, அவங்க சாதியை பத்தி விமர்சிக்கிறது, அவங்களுடைய மதத்தை பத்தி விமர்சிக்கிறது, இதுதான் இன்னைக்கு அரசியலா இருக்கு. சாதி மதம் தான் இப்ப பிசினஸ். இன்னைக்கு அரசியலுக்கு வந்தனாலதான் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு சார். உண்மையாமே இன்னும் பல நடிகர்கள் நீங்க எழுதி வச்சுங்க. நான் சொல்றேன், விஜய் தம்பி வந்ததுல நான் இன்னைக்கு எதிர்த்து சொல்ற ஆள் கிடையாது. நான் தான் சொன்னேன், ஒரு விஜயில 1000 விஜய் வந்தா கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. அப்படி யாராவது நடத்திட்டாங்கன்னா அவர் நான் தெய்வமா வச்சு கும்பிடுவேன். ஏன்னா அவங்க என்னென்ன நான் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு. ஒரு வருஷத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க, இந்த கடந்த இத்தனை ஆண்டு கால தேர்தல் அரசியல்ல வாக்குறுதி கொடுக்குறாங்க இல்லைங்களா, தேர்தல் நேரத்துல ஒரு 500 பக்கத்துக்கு எழுதி மேடையா படிப்பாங்க, வாயிலிருந்து வாக்குறுதியா கொடுப்பாங்க. ஸோ வாக்குறுதி கொடுத்த ஒருத்தரும் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலைங்கிறதுக்காக எந்த நீதிமன்றமோ தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு தூக்கி உள்ள போட்டுடல. புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கை, ஒருத்தருடைய நம்பிக்கை மக்கள்கிட்ட ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் தப்பான தகவலை சொல்லி வாக்கு சேகரித்து ஆட்சிக்கு வந்தவங்க யாருமே தான் தப்பான வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு யாரும் கில்ட்டா நினைக்கவே இல்லை. ஸோ அதை போன்று என்னை போன்ற சாதாரண ஆட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி வராதா? அட சொன்னதை செஞ்சு இல்லையா, சொன்னதை செய்யுங்கப்பா, சொல்றீங்கல்ல, வெக்கமா இல்லை, அதே திரும்ப ஓட்டு கேட்டு வர்றீங்களே அப்படின்னு. இன்னைக்கு அப்படி செஞ்சுட்டாரு இந்த தம்பி, யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா உண்மையாகவுமே சொல்றேங்க, நெஞ்சில பச்சை ஊத்திக்கணும். உண்மையாகவே அப்படி நல்ல மனுஷனை பார்க்கணும்னா அடுத்த வர தலைமுறைக்கு இவங்கெல்லாம் ஒரு தலைவராக தெய்வமாக காட்சியளிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சந்திக்கவே இல்லையா தமிழகத்துக்கு வர வாய்ப்பு இருக்கா தெரியல சாமி. எனக்கு எல்லாரும் வருங்கிறாங்க, அது எப்படி சொல்றதுங்க, அது இது வரைக்கும் வந்த மாதிரி சரித்திரம் இல்லை. நீங்களும் பாத்தீங்க, விஜயகாந்துக்கு தமிழகம் எங்குமே கொண்டாடிச்சு அவருடைய இறப்ப ஒரு பேரிழப்பா இருந்தது. அது எப்பவுமேங்க நம்ம ஆளு இப்ப விஜயகாந்த் சார் மாபெரும் மரியாதைக்குரிய ஒரு நபர், அவர் நல்ல மனுஷன். அது சினிமா அல்லாத ரோட்ல எங்க போய் யாரை பார்த்தாலும் நல்ல மனுஷங்கிறத தவிர எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து சொல்லுவாங்க. அது அவருடைய குணம், அவருடைய மனசு. ஆனால் அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்களா, இப்போ நான் ஒரு கட்சியில் இருப்பேன், நீங்கள் ஒரு கட்சியில் இருப்பீங்க, அவர் ஒரு கட்சியில் இருப்பார், அவர் ஒரு கட்சியில் இருப்பார். தான் சார்ந்த கட்சிகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல கட்சி ஆரம்பிச்சா கூட நம்ம அந்த கட்சியில் இருந்துட்டோமே, வேற வழி இல்லையாங்கிறதுக்காக முட்டு கொடுத்து வர்ற நல்லவனையும் அவங்க முட்டாளாக்கி, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜயகாந்த் சார் எவ்வளவு கஷ்டமாக்கி அவர் அழிச்சிருவாங்க, வாழ்க்கையை அஸ்தமனம் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்ம ஊர்ல இப்ப நடக்குது. அதே போல யார் வந்தாலும் அதைத்தான் செய்வாங்க. தனிப்பட்ட தாக்குதல், அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறது, அவருடைய தனிப்பட்ட வன்மத்தை சொல்றது, அவங்க சாதியை பத்தி விமர்சிக்கிறது, அவங்களுடைய மதத்தை பத்தி விமர்சிக்கிறது, இதுதான் இன்னைக்கு அரசியலா இருக்கு. சாதி மதம் தான் இப்ப பிசினஸ். அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்கு. அதனால விஜயகாந்த் மட்டும் இல்ல, சொல்லுங்க, விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தனாலதான் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு சார். உண்மையாமே நான் அவருடைய ஹெல்த்தும் உடல்நிலை நல்லா இருந்ததுன்னா விஜயகாந்த் ஸ்டில் ஃபைட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. அது எனக்கு அதை அவரை பற்றி சொல்ல தெரியல. எனக்கு உடல்நிலை வேறு, அரசியல் என்பது கொள்கை என்பது வேறு. அது உடல்நிலை என்பது ஒரு நாளில் நடக்கிறது இருக்கலாம் சார், காலங்காலமாக இருந்துட்டு வந்தது இருக்கலாம். அது உண்மையாகவே அது இறைவனுக்கு தான் விழிச்சோம், அது எனக்கு தெரியல. 5000 ஏரி கூடங்கள் புனரமைப்பு ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. வெளியீடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை.